எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் யாருடைய மகர ராசி மகர லக்னத்துக்குரிய ஏப்ரல் மந்த் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஒர்க் சைட், ஃபேமிலி அண்ட் ஃபைனலாக ஓவரால் பிளெஸிங்ஸ். இந்த மாதம் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் இந்த ரீடிங் இருக்க போகுது. ஓகே, நம்ம ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவ்வளோ தான் கார்ட்ஸில் பென்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், நில ராசிகள். ஓகே, இந்த மாதத்துக்குரிய உங்களுடைய ஒர்க் சைட் family and overall இந்த மாதத்துக்குரிய blessings அட்வைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு உங்களுடைய இந்த மாதத்துக்குரிய ஒர்க் சைட் மகர ராசி மகர லக்னம் எப்படி இருக்குது? கிங் ஆஃப் வான்ஸ் அண்ட் வீல் வந்திருக்கு. வாவ், என்ன சொல்கிறது அப்படின்னா, உங்களுடைய ஒர்க் ஃபீல்டில் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஃபீல்டு எதுவாக இருக்கலாம், ஒரு நியூ விசன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போகுது. இல்லை நீங்கள் உங்களுடைய விசன் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நடந்த ஒரு என்ன சொல்கிறது, நெகட்டிவாக இருக்கலாம், ஃபெயிலியராக இருக்கலாம், அதை நீங்கள் ஒரு ஒரு லெசன் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா உங்களுடைய எனர்ஜியே கிங் ஆஃப் வான்ஸாக இருக்கிறீங்க. அது எப்படின்னா ஒரு சேலஞ்சிங் மோட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஃபேஸ் பண்ண விஷயம் இனிமேல் நீங்கள் அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ், அதில் இருக்கிற நெகட்டிவ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமேல் அதை நீங்கள் ஃபர்தராக ஒரு ஒரு லெசன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்குரிய ஒரு என்ன நீங்கள் பண்ணணுமோ, எப்படி நீங்கள் உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் டெவலப் பண்ணணுமோ, க்ரியேட்டிவ் அப்படின்றது மாதிரி இருக்கும். அது இல்லைன்னா ஃபர்தராக படிக்கிறதா இருக்கலாம், இல்லை அதுக்குரிய ஒரு ஒர்க் அவுட்ஸாக இருக்கலாம், அதை நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால தான் இங்கே கிங் ஆஃப் வான்ஸ் அந்த வீல் வந்திருக்கு. ஸோ உங்களுடைய சைக்கிள் அப்படின்றது சுழற்சி அப்படின்றது ஒரு க்ரோத் தெரியுதுங்க. ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் இப்போ ஒர்க் சைடில் நடக்க போகுது. அதுக்கு இப்போ உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்குன்னா, ஒரு ஹைலி ஒரு ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லேசியும் தெரியல. முன்னாடி நீங்கள் இருந்திருக்கலாம், ஒரு ஒரு சலிப்பு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கலாம், இல்லை ஒரு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஏன் இப்படி ஆகுது, அந்த ஒரு சுச்சுவேஷனில் கூட நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் தெரியுது. அந்த மாதிரி தான் உங்களுடைய கார்ட்ஸ், ஃபஸ்ட்டு 2 கார்டு உங்களுக்கு வந்திருக்குங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். உங்களுக்கு Seven of Wands. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. அதில் ஈவன் ட்விஸ்ட் இருக்கலாம், அதான் நான் சொன்னேன், சேலஞ்சஸ் இருக்கலாம். பட் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஒரு பிளானிங் தெரியுது. அதே மாதிரி ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இது பிஸ்னஸாக இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை அந்த மைண்ட் செட் இருக்கலாம், ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரதா இருக்கலாம், எது வேணாலும் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ எது வேணாலும் இருக்கும். ஒரு நியூ திங்ஸ், ஒரு ஒரு உங்கள் லைஃப்பில் ஒரு க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க. உங்களுடைய ஒர்க் சைடில், உங்களோட பிஸ்னஸ் இதில் சம் சேஞ்சஸ் கொண்டு வர போகிறீங்க. அது உங்களுக்கு கைடன்ஸும் இருக்கிறாங்க இப்போ கரண்ட்டாக, அந்த மாதிரியும் தெரியுது. நீங்களும் உங்களுடைய மனதளவில் ஒரு ஸ்ட்ராங்காக தெரியுறீங்க. ஓகே, எஸ், 4 of Wands. எஸ், நீங்கள் பண்ணுற விஷயம் கண்டிப்பாக இப்போ ஒரு சக்ஸஸ் ஆக போகுதுங்க. ஏன்னா 4 of Wands வந்திருக்கு. உங்களுக்கு விக்ட்ரி கிடைக்க போகுது. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு சார்ந்தவங்களுக்கும் அந்த 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 சக்ஸஸ் கிடைக்க போகுது. உங்களுடைய டீம் ஒர்க்காக இருக்கலாம், நீங்கள் பண்ணுற விஷயம் ஓகே, அவங்களுக்கும் அந்த ப்ராஃபிட் அப்படின்றது ஈக்குவலாக ஷேர் ஆக போகுது. ஸோ உங்களுடைய உழைப்பு நீங்கள் இப்போ ப்ரூவ் பண்ண போகிறீங்க. உங்களுடைய ஐடென்டிட்டி நீங்கள் காமிக்க போகிறீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ சம் அப்ரிஷியேஷன் கிடைக்க போகுது. ஹையர் லெவல் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருந்தீங்கன்னா ப்ரொமோஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. இல்லைன்னா ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு வேலையாக இருக்கலாம், கிடைக்கும். பட் அந்த மைண்ட் செட் இப்போ உங்களுக்கு இல்லை, வேறு ஒரு சாய்ஸ் அப்படின்ற மாதிரி தெரியுது. வேறு ஒரு நியூ திங்ஸ் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த மாதிரி தெரியுது. சிலருக்கு வேறு ஜாப், இல்லை வேறு இடம், வேறு பிரான்ச், அந்த மாதிரி ஒரு திங்கிங்கும் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி போயிட்டுருக்கு.
ஃபைனலாக ஒரு கார்டு எடுக்கிறேன். 4 of Wands and 4 of Cups வந்திருக்கு. Page of Pentacles, Queen of Wands. மேபி நீங்கள் முன்னாடி இழந்த அதுதான் அது சேம் பாயிண்ட் வந்திருக்கு. முன்னாடி நீங்கள் இழந்த விஷயம் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு அந்த முடிவுகள் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக எடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து எப்படி மாறும்னு பார்க்கலாம். இந்த பேஜ் இப்போ நீங்கள் இருக்கிற பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து நீங்கள் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் எப்படி கொண்டு வரும். Queen of Pentacles. பட் என்னென்னா ஓவராலாக என்ன இருக்குன்னா, நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, பண்ணுறீங்க. பட் வந்து என்ன இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற விஷயமும் வந்து ஈஸி கிடையாதுங்க. இதில் வந்து நிறைய ஒரு ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கு, ஹெவி ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு, டே நைட் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ சிலருக்கு வந்து 2 ஜாப் கூட இருக்கலாம், சிலருக்கு வந்து ஒரு மல்டி டாஸ்க் அப்படின்ற மாதிரியும் போயிட்டுருக்கலாம், சிலருக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு சைடில் வந்து இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு வந்து அவ்வளோவா இருக்காது. பட் இருந்தாலும் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. பட் பிளானிங் இருக்குது. பட் அதுக்கு வந்து நீங்கள் இப்போ பண்ணுற ஒரு ஒர்க் பத்தாது, எஃபர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கணும். அதுதான் நீங்கள் ஸ்டார்டிங் உங்களுடைய ஐடென்டிட்டி காமிச்சிருக்கீங்க, கிங் ஆஃப் வான்ஸாக காமிச்சிருக்கீங்க. அதே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மோட் நீங்கள் குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸில் நீங்கள் வரணும். பேஜிலேருந்து நீங்கள் குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் நீங்கள் வரணும் அப்படின்னா சர்டன் சேலஞ்சஸ், காம்படிஷன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தான் இதில் வந்து காமிக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து இங்கே வரணும்னா ஈஸி கிடையாது. ரொம்ப அதுக்குரிய ஒரு ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுக்கணும், ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் போதாது, அதுக்குரிய ஒரு நாலேஜ் அதுக்குரிய ஒரு சரவுண்ட்ஸ் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த கார்ட்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு. ஓகே, பட் பிளானிங் நிறைய வச்சுருக்கீங்க, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அது வந்து ஒரு கனவாக மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக கொண்டு வாங்க. அதுதான் உங்களுடைய இந்த மாதத்துக்குரிய ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்படி பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு வந்து குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸாக மாறுறதுக்கு இன் ஃப்யூச்சர். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன் ஃப்யூச்சரில் இந்த பொசிஷன் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த மாதம் சம்திங் உங்களுடைய ரிலேட்டட் பென்டக்கிள் சைடில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, சேவிங்ஸ் தெரியுது, நீங்கள் அந்த கான்சியஸ் வரப்போகிறீங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் சைடில் வந்து ஒரு ப்ராஃபிட்ஸ் தெரியுதுங்க. ஓகே, உங்களுடைய ஃபேமிலி சைட் பார்த்துலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஜஸ்டிஸ், 5 of Cups வந்துருக்கு. கார்ட்ஸ் எடுக்கிறேங்க உங்களுக்கு. ஓகே, உங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் எனக்கு பார்க்கும்போது என்ன சொல்கிறது, லவ் அண்ட் ஹேட் அப்படின்ற மாதிரி தெரியுது. ரெண்டுமே கலந்து உங்களுடைய சிச்சுவேஷன் போயிட்டுருக்குங்க. இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கும் சூட் ஆகும், லவ் சிச்சுவேஷனுக்கும் சூட் ஆகும். இது வந்து எப்படின்னா ஆர்கியூமெண்ட்ஸ் தெரியுது, புரிதல் இருக்குது. கண்டிப்பாக குயின் ஆஃப் கப்ஸ் இருக்கிறனால புரிதல் 2 பேருக்குமே முன்னாடி இருக்குது. பட் அது வந்து நீங்கள் ஓப்பன் அப் இல்லை, ஹைட் பண்ணியிருக்கீங்க. இப்போ எதுக்காக அப்படின்னா சம்திங் ஒரு என்ன சொல்கிறது, இதுக்கு வந்து ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், அது வந்து பெருசாக ஒரு சண்டை போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கலாம். அது வந்து சிலருக்கு வந்து மணி விஷயத்தில் ஆகிருக்கலாம், சிலருக்கு வந்து ஒரு புரிதல் இன்மை தான், அதான் சொல்லுவேன். ஸோ யாரோட லவ் வந்து செக் அப்படின்றது மாதிரி இருக்கும்ல, ஸோ இவங்களோட லவ் வந்து ட்ரூவாக இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு இதில் போகிறது. ஸோ அந்த மாதிரி திங்கிங் தான். பட் 2 பேருக்குமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு நெகட்டிவ் எதுவுமே தெரியல. உங்கள் 2 பேருக்குமே தான் அந்த மைண்ட் செட் இருக்குது. யார் பெரியவங்க, யாரோட அந்த ஈகோ தெரியுது, ப்ரௌடினஸ் தெரியுது. ஸோ விட்டு கொடுக்காமல் போகிறது தெரியுது, சண்டை தெரியுது. அதே மாதிரி வந்து இறங்கி வரட்டுமே அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் 2 பேருக்குமே இருக்குங்க. ஒருத்தவங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் டீப் லெவலில் 2 பேருக்குமே அன்பு இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி ஜஸ்டிஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க.
சிலர் வந்து இதில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா சிலருக்கு என்ன சிச்சுவேஷன் வந்து டைவர்ஸி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த பாயிண்ட் சூட் ஆகிறவங்க எடுத்துக்கோங்க. சிலர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், பெருசாக இருக்கும். ஒரு சண்டை அப்படின்றது பெருசாக வந்திருக்கும், அந்த மாதிரி தெரியுது. தவிர மற்றபடி எனக்கு சிலருக்கு வந்து வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இல்லை ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தில், ஏன்னா மணி இங்கேயும் வந்து இனிமே தான் ஒரு ஒரு ஸ்டார்ட் இல்லைனா வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. பட் இங்கே வந்து ஒரு ஒரு கேரிங் அப்படின்றது வந்து ஒரு சப்போர்ட் அப்படின்றது வந்து பெருசாக தெரியல. ஒரு நார்மல் விட கம்மி இல்லை நார்மல் அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ இதே லவ் சுச்சுவேஷன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லெஸ் இருக்கலாம், இல்லை ஃபீலிங் பை ஷேர் கிடையாது, இல்லை பிளாக் இருக்கும். சிலருக்கு வந்து ட்ரையாங்கிள் சுச்சுவேஷனும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி தெரியுது. ஓகே, இந்த மாதம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா உங்களுக்கு? பார்க்கலாம். ஜட்ஜ்மெண்ட் எஸ், கண்டிப்பாக இருக்குங்க. எப்படி வந்திருக்கு பாருங்கள், ஜஸ்டிஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஓகே, பேஷன்ஸாக வெயிட் பண்ணுங்கள். அதாவது வந்து இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்களோ, எவ்வளோ வந்து பேஷன்ஸாக இருக்கிறீங்களோ, யூனிவர்ஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது இங்கே கொடுப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு இன்னொரு ஆர்கியூமெண்ட் வந்து ஒரு பதில் கிடையாது. நீங்கள் இந்த பர்சன் லவ் சுச்சுவேஷன் நான் சொல்கிறேன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்து இவங்களோட ரிலேஷன்ஷிப் நீங்கள் கண்டினியூ பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேஷன்ஸாக இருந்தால் உங்களுடைய லவ் வந்து உண்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பர்சன் வந்துடுவாங்க. அதே மாதிரி வந்து லவ் ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்றது இங்கே உங்களோட ஒர்க் சைட்லேயும் புரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களுடைய ஃபேமிலி சைடு எப்படி போயிட்டுருக்கு, யாரால் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு, இல்லை நீங்களே இந்த சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணி எதனால் வந்தது அப்படின்றது வந்து நெகட்டிவ் அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அது வந்து பேலன்ஸில் கொண்டு போங்க. ஓகே, அது மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, சிலருக்கு மணி இஷ்யூஸ் இருக்குது, பெருசாக தெரியல பட் இருக்குது, மீடியமாச்சும் இருக்குது. ஓவரால் எப்படி இருக்குது உங்களுக்கு? 8 of Wands, 10 of Cups. எஸ், கண்டிப்பாக இந்த மாதம் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க. ஃபைனலாக உங்களுக்கு வந்து வந்திருக்க கார்டு வந்து ஜட்ஜ்மெண்ட், குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த 4 கார்டு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். குயின் ஆஃப் கப்ஸ், ஜட்ஜ்மெண்ட். ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து எவ்வளோ வந்து பேஷன்ஸாக இருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த 10 ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்கும். குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸாக நீங்கள் அதாவது வந்து நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்க உங்கள் லைஃப்பில் வந்து இந்த எல்லா விதமான மேஜர் கார்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மெயினாக ஃபஸ்ட்டு குயின் ஆஃப் கப்ஸில் நீங்கள் இருங்க. ஏன்னா சில விஷயங்கள் வந்து இப்போ ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. பட் நீங்கள் உங்களுடைய லவ் அப்படின்றது வந்து சரி ஒரு பேலன்ஸாக வச்சுக்கோங்க, அதுதான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் இந்த மாதம் வந்து கொண்டு வரப்போகுது. கம்யூனிகேஷன் நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா அது ஃப்ரெண்டாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், ஆசைப்பட்டீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் சைடில் கூட இருக்கலாம், கம்யூனிகேஷன் இருக்குது. அதே மாதிரி வந்து லவ் சுச்சுவேஷன் இருந்தால் ஒரு ரியூனியன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க. சிலருக்கு வந்து அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருந்தீங்கன்னா நல்ல இடத்துல இருந்து வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஃபைனலாக உங்களுக்கு வந்து என்ன பிளெஸிங்ஸ் அட்வைஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். ஹோம், யுவர் ஹவுஸ்ஹோல்ட் சிச்சுவேஷன் இஸ் இம்ப்ரூவிங் எய்தர் த்ரூ எ மூவ் ஆர் அ ஹெல்த்தி சேஞ்ச் இன் த ஆக்குபன்ஸ். ஸோ இதுதான் வந்து ரிப்பீட் ஆகிருக்குங்க, அதே பாயிண்ட்டு தான் உங்களுக்கு வந்து அதான் நான் சொன்னேங்க. ஸோ நீங்கள் வந்து மூவ் பண்ணணும், ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு உங்களோட சிச்சுவேஷன் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு ஹெல்த்தி சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கும். ஏன்னா இங்கே 10 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு, குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக எந்த கார்டு பார்த்துடலாம். மங்கூஸ், மே ஃபைண்ட் ஹிடன் ட்ரெஷர், வின்னிங் லாட்ரி, ஓவர் கம்மிங் கிரிசிஸ். நல்லா இருக்குங்க. பட் இந்த கார்ட்லேருந்து நான் இன்னும் ஒரு கார்டு எடுக்கிறேன் உங்களுக்கு. வேறு என்ன இருக்குது உங்களுக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ சம்திங் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாதம். அது வந்து ஜுவல்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து வீடு சம்மந்தப்பட்ட விஷயமும் எனக்கு தெரியுது.
ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் வந்து சம் ரிலீஃப் ஆக போகிறீங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. உங்களுடைய கடன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுலேயும் வந்து ரிலீஃப் ஆக போகிறீங்க. சம் ரிலாக்ஸேஷனும் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. நீங்கள் இங்கே ஆல்ரெடி நல்ல கார்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு வந்து அந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியே வர போகிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. எஸ், இப்போ வந்து என்ன அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு ஒரு கார்டு வரும், ஒரு வார்னிங் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அட்வைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வந்த கார்டும் இங்கே பிளெஸிங்ஸ் ப்ளஸ் அட்வைஸாக தெரியுது. இது வந்து ஒரு அட்வைஸ் தான். குவைட் டைம், டேக் சம் குவைட் டைம் அலோன் டு ரெஸ்ட், மெடிடேட் அண்டு கான்டம்ப்ளேட் வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ சில விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து சீக்ரெட்டாக இருக்கிறது பெட்டர். எதுவுமே வந்து ஓப்பனப்பாக பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த டைம் ஃபேவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், பேஷன்ஸாக வெயிட் பண்ணுங்கள். அதுதான் நான் இங்கே சொன்னேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அதற்குரிய ஒரு டைம் உங்களுக்கு வரும். ஸோ அதே மாதிரி உங்கள் மனசில் இருக்கிறது விஷயம் கூட வெளியே யார்ட்டையும் பெருசாக ஷேர் பண்ணாதீங்க. இன்னும் ஒரு கார்டு உங்களுக்கு எடுக்கிறேன். பிளாசமிங். You are just getting started, so have patience with yourself and the process and do not give up. அதுதான் வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ பேஷன்ஸாக இருங்க. ஓகே, நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு. இதில் வந்து டவுட்டே கிடையாது. ஸோ டோன்ட் கிவ் அப். ஓகே, தேங்க்யூங்க. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.